அன்யோங்டாலாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்குது ஃபார் லிவிங்ஸ் அண்ட் நான் அவங்க ஜானு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்கின் ஆஃப் சைலன்ஸ் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டோட கண்டினியூவேஷன். அது பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் இருக்க போகிறோம். ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படியே சிட்டி சைடு வந்தால் நைட் டைம் தான். எல்லாருமே அவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ அதே ரோட்டில் 2 பசங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க இப்போ அவங்களோட டீனேஜ் வயசில் தான் இருக்காங்க. 2 பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. 2 பேருக்கும் ஒரே வயசு தான். ஆக்சுவலாக அவங்க 2 பேருமே ட்வின்ஸு. அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்காங்க. டேய், ஏன்டா அவ்வளோ லேட்டு, சீக்கிரம் வர மாட்டேன். நான் என்னடா பண்ணுறது, கிளாஸ் இப்போ தான் முடிஞ்சுச்சு. சரி, நீ ஏன் கிளாஸ்க்கு வரல? எனக்கு வர பிடிக்கல. டேய், என்ன மட்டும் கிளாஸ்க்கு அனுப்புகிற, நீயும் வரலாம்ல? டேய், நான் வரலடா, எனக்கு அதெல்லாம் வராது. இதெல்லாம் நல்லா இல்லை. நானும் உன் கூட சேர்ந்து ஒர்க்குக்கு வரேன். நான் கிளாஸ்க்கு போகல. ஒத்த அடிச்சிருவேன். என்ன, நீ போகிற, நீ படிக்கணும், புரியுதா? அது என்ன நான் மட்டும் படிக்கணும்? நீ ஜாலியாக இருப்பியா? யார்டா சொன்னா நான் ஜாலியாக இருக்கேன்னு? எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? சரிடா, அப்போ நானும் வரேன் கஷ்டப்பட. ஒத்த அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ படித்தா போதும். நான் ஒர்க் போகிறேன், அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்டா என்னை மட்டும் படிக்க வைக்கிற? என்னடா, நீ ஒரு பெரிய சிஓ ஆகணும், பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன சொல்கிற? சரிடா, அதுக்கு நீயும் படிக்கலாம்ல? நான் தான் சொல்கிறேனே, நீ பிஸ்னஸ் பண்ணு, நான் வேணா கூட உன்னோட பாடி கார்டாக இருக்கேன். டேய் லூஸு, கொஞ்சமாச்சும் அண்ணா மாதிரியா பேசுகிற? அதெல்லாம் நான் கரெக்டாக தான் பிளான் போட்டிருக்கேன். நீ படிக்கிற, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அதெல்லாம் பெருசாக பண்ணோம்டா. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, நம்ம நார்மலாக இருக்கலாம். பார்த்தா நீ மூடுண்ண. நம்ம பிறக்கும் போது வேணால் நம்மளுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், நம்ம சாகும் போது நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், அதை நீ புரிஞ்சுக்கும் அப்படின்ட்டு அண்ணனும் தம்பி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தம்பி வந்துட்டு, டேய் போதும்டா, உன்னோட லெக்சர்லாம் போதும், எனக்கு பசியுது அப்படி சொன்னதும் அண்ணா வந்துட்டு தம்பி சாப்பிட கூப்பிட்டு போகிறான். டேய், நீ சாப்பிடல? எனக்கு பசியிலடா. என்னடா எல்லாமே எனக்கு வாங்கி கொடுக்குற, இன்னும் சாப்பிட்லாம்ல? தான் சொல்கிறேன் எனக்கு பசியிலன்னு, நீ சாப்பிடு. டேய் ஏன்டா அப்படி இருக்கிற? எனக்கு பசிக்கல, நிஜமாக பசிக்கல, நீ சாப்பிடு. இப்போ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. 2 பேருமே அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக மிட் நைட். ஸோ ரோட்டில் யாருமே இல்லை. டேய், நான் ஒன்று சொல்லவா? சொல்லுடா. இல்லை, நம்ம இப்போ வீட்டுக்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்களே? யாருன்னா அப்படி கேட்குற? இல்லைடா, எல்லாருமே இருக்காங்க. நம்ம 2 பேருக்குமே யாருமே இல்லையே. யார்டா சொன்னா இல்லைன்னு? எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன், ஏன் அது போதாதா? போதும் போதும். ஆமாம் இருக்கல, போதும்டா அப்படின்ட்டு அண்ணா தம்பி தான் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. டேய், நீ அது கேட்டியா? ஆமாண்டா, பக்கத்தில் தான் எங்கே சவுண்ட் கேட்குது. அப்படியே அவங்க 2 பேரும் அப்படியே கேட்டுட்ருக்காங்க. ஸோ பார்த்தா அங்கே வந்துட்டு தூரத்தில் ஒரு கேங் ஆஃப் ஆளுங்க வந்துட்டு ஒரு ஒமேகா வந்து கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. டேய் வாடா போயிடலாம் அப்படின்னு தம்பி சொல்கிறான். அப்போ அண்ணா வந்துட்டு, இல்லை வா போய் காப்பாற்றலாம். டேய் என்ன லூஸ் ஆகிட்டியா? அங்கே பாரு, எவ்வளோ பேர் இருக்காங்க, போயிடலாம் வா, எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா பயம் சாவற? அங்கே பாரு, அவங்கள எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் போய் காப்பாற்றணும். டேய் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லடா, வாடா போயிடலாம். இப்போ பாரு, நீ வேணா இங்கே இரு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு. ஸோ தம்பியை விட்டுட்டு அண்ணா மட்டும் போகிறான் தனியாக. டேய் தம்பி, யார் நீ, எதுக்கு இங்கே வந்துருக்க? நீங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க, அது பார்க்க நல்லா இல்லை. அவங்க தான் கத்திட்டு இருக்காங்களே, விட்டுலாம்ல? இந்த பார் தம்பி, பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கிற. இங்கெல்லாம் வரக்கூடாது, இப்போ சரி நான் போகிறேன், ஆனால் அவங்கள விட்டுலாம்ல அப்படி சொன்னதும் அந்த கேங்லேருந்து ஒரு ஆள் அப்படியே வரான். ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் தம்பி வந்துட்டு அப்படியே பார்க்குறான். ஐயோ என்னடா பண்ணி வச்சிருக்க? அப்படி பார்த்தா ஸோ அந்த கேங்கில் இருக்க மொத்த பேரும் அப்படியே கீழே விழுந்திருக்கானுங்க. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லை, அவங்கள விட சொன்னேன், வீட்டில் அதான் 2 தட்டு தட்டினேன், பார்த்தா விழுந்துட்டானுங்க. சரிடா, யாராச்சும் பார்க்கறதுக்குள்ள போயிடலாம் வா. இருடா போகலாம். சரி, உன் பேக்லேருந்து அந்த காம்பஸ் எடுத்துக்கூடு. எதுக்கு காம்பஸு? எடுத்துக்கூட, நான் சொல்கிறேன் அப்படின்றான். ஸோ தம்பி வந்துட்டு அப்படியே பேக்லேருந்து காம்பஸ் எடுத்து கொடுக்குறான். என்னடா பண்ண போகிற? அது ஒன்றும் இல்லைடா, இவன் தான் ரொம்ப வாய்மாராக பேசினான், இவனை சும்மா விடக்கூடாது. அப்படியே அந்த காம்பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒருத்தன் படுத்துட்ருப்பான். அவனோட ஹார்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கேயே வச்சு நல்லா குத்துறாரு காம்பஸ் வச்சு. டே என்னடா பண்ணுற, வாடா போயிடலாம். டேய் கொஞ்ச நேரம் கம்னர்ரா, அதான் பண்ணிகிட்ருக்கேன்ல. டேய்
யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்கடா. அவன் போயிடலாம் வா, எனக்கு பயமாக இருக்குது. அப்படியே பயந்தே சாவு. கொஞ்சமாச்சும் அண்ணனை பார்த்து கற்றுவோ. இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இப்படி தான் பண்ணணும், புரியுதா? நல்லா இல்லைடா அதெல்லாம், வேணாண்டா வாடா போயிடலாம். ஐயா சி போட அப்படி அப்படின்ட்டு. ஸோ அண்ணன் வந்துட்டு அப்படியே குத்திக்கிட்டே இருக்கான். ஸோ அட் லாஸ்ட் அந்த பர்சனும் இறந்து போகிறான். சரிடா முடிச்சிட்டியா அப்படின்னு தம்பி கேட்குறான். ஆக்சுவலாக நேரம் வந்துட்டு ஐஸை தான் க்ளோஸ் பண்ணியிருப்பான். கண்ணை திறந்து பாடுறா, முடிச்சிட்டேன். என்னடா ஃபேஸ் ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது, இந்தா இது தொடை அப்படின்ட்டு கர்ச்சிஃபை கொடுக்குறான். ஸோ அண்ணா கர்ச்சிஃப் வாங்கிட்டு அப்படியே ஃபேஸ்லாம் தொடச்சிட்டு ஓகேவாடா அப்படியே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே போலீஸ்லாம் வந்து அப்படியே ரவுண்ட் அப் பண்ணுறாங்க அவங்கள. ஸோ டைம் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போது அவங்க 2 பேருமே லாக்அப்பில் தான் இருக்காங்க. நான் சொன்னேன், முன்னாடியே சொன்னேன் போயிடலான்னு. இங்கே கொண்டு நிறுத்திருக்கான் பார்த்தியா? எதுக்கு இப்போ அழுகுற? அசிங்கமாக இருக்கு, அழாதரா. இவனுக்கு போ, நான் உன் பேச்சு கேட்டுருக்கூடாது, நான் வீட்டுக்கு போயிருக்கணும். உன் பேச்சு போய் கேட்டேன் பார்த்தியா, என்ன சொல்லணும்? அண்ணா மாதிரியா பண்ணுற கூட லூஸு. சரிடா அழாதரா, ஆம்பளை பசங்க அழ மாட்டாங்க, அசிங்கப்படுத்தாது. நம்ம 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு அசிங்கமாக இருக்குறா, ப்ளீஸ்ரா அழாதரா. போடா, நான் போயிருக்கணும், வீட்டுக்கு போயிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், உன் கூட வந்திருக்க கூடாது. சரிடா, அவனுக்கு தப்பு பண்ணிட்டானுங்க, நம்ம கரெக்டு தானே இருக்கோம், நல்லது தானே பண்ணியிருக்கோம். கிழிச்சடா லூசு பயலே. போடா, உன்னை யார் அவனை கொல்ல சொன்னான்? என்னடா பண்ணுறது, எனக்கு கோவம் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, அதில் ஒருத்தர் ரொம்ப வாய் பேசினானா, அதான் முடிச்சிட்டேன். இதெல்லாம் இப்போ நீ போலீஸ்கிட்ட சொல்வியா? விட்றா, நான் பார்த்துக்கிறேன், இப்போ உனக்கு ஒன்றும் ஆகாது, ஓகேவா? போடா லூஸு, நீ நிஜமாலே லூஸ் தான்டா, நாளை பார். உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, நான் பார்த்துக்கிறேன்டா. இப்போ என்ன ஜெயிலுக்கு தான் நான் போகிறாங்க, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன ஜெயிலுக்கு போகிறது பிக்னிக் மாதிரிக்கா? நீ போய்ட்டா நான் யார் பார்த்துப்பா அப்படின்றான் தம்பி. ஸோ அண்ணாக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. டைம் அப்படி பாஸ் ஆகுது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒரு கேங் ஆஃப் ஆளுங்க உள்ளே நுழையிறாங்க. யார் அவனுங்க, எங்கே இருக்கானுங்க அப்படியே அந்த கேங் லீடர் கேட்குறான். ஸோ போலீஸ் வந்துட்டு அப்படியே லாக்கப் தான் கை காமிக்கிறாங்க. ஒரு நிமிஷம், சின்ன பசங்க பெருசாக எதுவும் பண்ணிடாதீங்க. இல்லை நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம். அப்படியே அந்த லாக்கப்புக்குள்ளே போயிட்டு அந்த கேங் லீடர் வந்துட்டு லாக் பண்ணிடுறான். ஸோ இப்போ அவனுக்கு ஆப்போசிட்டில் அந்த 2 பசங்க தான் அண்ணன் தம்பி அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்புறம் பசங்களா எப்படி இருக்கீங்க? கேள்விப்பட்டேன் நீங்கள் தான் அது பண்ணிங்களாமே. சரி ஓகே, பயப்படாதீங்க, எதுவுமே பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு கொஞ்சம் கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். சரி, அந்த கொலையை யார் பண்ணா? இல்லை, என் ஆளுங்களை அடித்து போட்டது நீங்கள் தான் தெரியும். அடித்து போட்டால் பரவாயில்ல, ஒருத்தனை கொலை பண்ணிட்டீங்களே, அதான் யார் பண்ணா? என்னடா நம்மக்கிட்ட கேட்குறானுங்க? ஒத்தா நீ மூடுண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு அண்ணா சொல்கிறான். தம்பி நீயாடா, கை கொடு. எதுக்கு? நீ கை கொடு, நான் சொல்கிறேன். அப்படியே இந்த கேங் லீடர் வந்துட்டு அண்ணனுக்கு கை கொடுக்குறான். இதோ பாரு தம்பி, நீ இந்த போலீஸ்க்கெலாம் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணுற, இதுக்கப்புறம் நம்ம கேங்கில் வந்து சேர்ந்துரு, ஓகேவா? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியல. சின்ன பையன்ல புரியல. நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதோ பாரு தம்பி, நீ கேட்குறதுலாம் நாங்கள் தரோம், ஆனால் நீ எனக்கு வேலை செய்யணும், ஓகேவா? நீ அடிச்சது பார்த்தா நல்லாவே தெரியுது, சின்ன பையன் அடிக்கிற மாதிரி தெரில, நல்லா மிருகம் வந்துட்டு வேட்டையானே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. சிசிடிவி கேமராவில் செக் பண்ணேன், நல்லா தான் சண்டை போட்டிருக்க, நல்லா பண்ணியிருக்க தம்பி. நல்லா பண்ணுற, என்ன பண்ணுற, நம்ம கேங்கில் வந்து சேர்ந்துவோம், லைஃப் டைம் செட்டில்மெண்ட் நாங்கள் தரோம், ஓய்வா? அது நான் என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சு சொல்லு தம்பி, 5 நிமிஷம் டைம் தரேன். தானாண்டா, ஆனால் சொல்லு, இருறா நான் பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறமா தப்பு பண்ணணுமா? இப்போ பாரு, அதான் சொல்கிறாங்களே, ஜெயிலுக்குலாம் அனுப்ப மாட்டாங்களாம், நம்ம இவங்களுக்கு வேலை செய்யலாம், நான் சொல்கிறேன். லூஸ் ஆகிட்டியா? நீ தப்பு பண்ணியிருக்க, நீ ஜெயிலுக்கு போய்ட்டு வா, நான் பார்த்துக்கிறேன், நான் தனியாக இருந்துப்பேன். என்ன இருந்துப்பேன், அதெல்லாம் இருக்க முடியாது, உன்னை தனியாக விட்டு போக மாட்டேன். நீ தப்பு பண்ணியிருக்கடா. இதோ பாரு, எதுக்கு நீ பயப்படுற? அதான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் சொல்கிறாங்களே, நம்ம சாதிக்கணும்டா, இப்படியே இருந்துடலாமா கடைசி இருக்குமோ? நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் வேணும், புரியுதா? வேணாண்டா, தப்பாக இருக்குடா, உங்களை பார்த்தா ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, வேணாம், தப்புலாம் பண்ண வேணாம், நான் படிக்கிறேன், ஓகேவா? நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிடா, நீ படி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, ஆனால்
நான் வந்துட்டு இது பண்ணுறேன். டேய் லூஸ் ஆகிட்டியா? இதோ பாரு, என்னால் உன்னை தனியாக விட்டு போக முடியாது. நான் ஜெயிலுக்கு போயிட்டா உன்னை யார் பார்த்துக்கிறது? அதெல்லாம் நான் பார்த்துப்பேன். கிழிச்ச உன்னால் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு நான், எனக்கு நீ. நீ படி, நான் இது பண்ணுறேன். வேணாண்டா, வேணாம், நான் சொன்னால் கேளு, நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு. ஸோ அண்ணா வந்துட்டு ஓகே சொல்லிடுறான். என்ன தம்பி, ஓகேவா? ஆ ஓகேண்ணா. சரி தம்பி, அப்போ ஓகே, உன் கை கொடு அப்படின்ட்டு கையில் கன்னை கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் இது உண்டு, ஓகேவா? ஓகேண்ணா அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அண்ணன் அந்த கன்னை வாங்கிட்டு பார்க்குறான். ஸோ தம்பிக்கு பயமாக இருக்குது. டேய் திருப்பி குத்துறா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், பாரு எவ்வளோ அழகாக இருக்குது. டேய் வேணாண்டா. இல்லைடா, இதெல்லாம் படத்தை தானே பார்த்துருவோம். இப்போ பாரு நேரில் என் கையில் கிடச்சிருக்கு, அழகாக இருக்குல்ல. அப்படியே அந்த கண்ணை பார்த்துட்ருக்கான். டேய் வேணாண்டா, குத்துடுறா, நீ தப்பு பண்ணிகிட்ருக்க. யாரடா சொன்ன தப்புன்னு? இதான் கரெக்டு. டேய் என்னடா நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க? தம்பிக்கும் கண்ணு வேணுமா? ஆனாண்ணா தம்பிக்கெலாம் கண்ணு வேணாம், அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டான், நான் பார்த்துக்கிறேண்ணா. தம்பி நல்லா படிப்பான், அவன் இதுக்குள்ளலாம் வரமாட்டான். சரிடா, 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க. பேர் சொல்கிறீங்களா? என் பேர் வி, இவன் பேர் தயாங். ஓகே, அழகாக இருக்கீங்களா 2 பேரும் பார்க்க? தேங்க்யூண்ணா. சரிடா, அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க? அப்பா அம்மாலாம் இல்லைண்ணா. சரிடா பசங்களா, அதான் நம்மக்கிட்ட வந்துட்டிங்களே, இதுக்கப்புறம் நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று. நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் பண்ணி தரோம், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிடா, நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டு போகிறேன், அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இந்த அப்படி விசிட்டிங் கார்டு, இதான் அட்ரஸ், ஓகேவா? நாளையிலேருந்து வந்துடு. நீ தான் அதுக்கப்புறம் வேலைலாம் பார்த்துக்கணும். சரிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அண்ணா சொல்கிறான். ஸோ தம்பிக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ டைம் எப்படி பாஸ் ஆகுது, போலீஸ் வந்து அப்படியே ரிலீஸ் பண்ணிடுறாங்க அவங்க 2 பேரையும். டேய் நீ பண்ணுறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன நினச்சிட்ருக்க? கொஞ்சமாச்சும் என்கிட்ட கேட்குறியா? இதான் நீ என் பேச்சு கேட்குறதா? டேய் நான் அது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், இப்படியே சொல்லு. இதுக்கப்புறம் நான் பேச்சு கேட்க மாட்டேன். சரி கேட்காது போ, நான் போகிறேன்டா. டேய் எங்கே போகிற? இரு, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு பிடிக்கலடா, முதல்ல அந்த கண்ணை போய் திருப்பி கொடுத்துட்டு வா. அழகாக இருக்கு, நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ன? எனக்கு அது பிடிக்கல, போய் கொடுத்துட்டு வா. இதோ பார்த்தாயா, இது என் லைஃப், நான் பார்த்துக்கிறேன். இதனால் உனக்கு எதுவும் பிரச்சனை வராது, நீ போ. நான் சொன்னேன் உன் லைஃபா? அப்புறம் ஏன்னா என் லைஃப்பை நீ பார்த்துக்கிற? நானும் எப்படியோ போகிறேன், நீ என் லைஃப்குள்ளே வராது. பார்த்தா அவ்வளோ திமிராயிடுச்சு அவனுக்கு. ஆமாண்டா, எனக்கும் அந்த கன் வாங்கி கொடு. நான் படிக்கல, இந்த பிஸ்னஸும் ஆனால் உனக்கு தேவையில்லை. நானும் உன்ன மாதிரி சண்டை செய்கிறேன், 2 பேருமே ஒன்றாவே போவோம். என்ன சொல்கிற? ஒத்தா நீ திருந்த மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமே வந்துட்டு அப்படியே சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்துடலாம். ஐலாண்ட் தான். அவங்க வந்துட்டு நேற்றுக்கு நைட்டு ஜேகே ரூமில் தூங்கியிருப்பார். ஸோ அங்கேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிருக்கும். நேராக ஜிமின் பார்க்க வராரு. மச்சான் ஃபங்க்ஷன் இல்லை சொல்கிறா. ஆமாம், நேற்று நான் ஆளே காணும், எங்கே போனேன்? அது ஒன்றும் இல்லைடா. சொல்கிறா, எங்கடா போயிட்டு வந்த? ஒன்றும் இல்லை மச்சான், இங்கே தான் இருந்தேன். டேய் போய் சொல்லாத, நான் ரூமுக்கு வந்தேன், நீ அங்கே இல்லை. அதுவா, என் ஆள் ரூமில் இருந்தேன்டா. டேய் ஆளுன்னு சொல்லாதடா, ஏதாச்சும் கேட்டுற போகிறாங்க. கேட்டால் கேட்கட்டும் நினைக்கிறேன். மச்சான் கொன்றுவாங்க மச்சான். கொண்டுக்கிட்டோம் மச்சான், ஆல்ரெடி நான் எப்போயோ செத்துட்டேன். மொத்தம் நீ ஆண்டா டைலாக் மேலாக பேசுகிற. என்னன்னா மச்சான், அவனை தூக்கிட்டு வந்துட்டேன் தான், அண்ணா அவன் எனக்கே பிறந்த மாதிரி இருக்கானா, அதான். இதெல்லாம் ஏதோ நம்மளையும் மீறி அந்த டெஸ்டினி இருக்குல்ல, அதான் முடிவு பண்ணுதில்ல. ஐயோ மச்சான், நீ மைண்ட் வாய்ஸ் நினச்சி சதமாக பேசிகிட்டு இருக்க. கேட்கட்டும் மச்சான், ஏடா பிரச்சனை இல்லை. என்ன சொல்கிறது, டெஸ்டினா அந்த மேட் ஃபார் ஈச் அதர் அந்த மாதிரி ஒரு இது மச்சான். ஒரு மாதிரி என்ன சொல்கிறது நேத்தெல்லாம் மச்சான். டே தயாங், அப்படியே கொஞ்சம் யாரையும் செட் பண்ணி விடுறா. அது என்னை பார்த்தா அப்படி தெரியுது உனக்கு? மச்சான் நீலாம் ஆளோட சுற்றுற. நான் பாரு மச்சான், அண்ணனுக்கு வந்துட்டு உமா லவ் இருக்கு, என்ன பண்ணுற? போய் லவ் சொல்கிற. டேய் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து இதே தான் நான் சொல்லிகிட்ருக்கேன், லவ் சொல்லுன்னு சொல்லிட்டேன் மச்சான், மடங்கவே மாட்டுறான். சரி மச்சான், எனக்கு தெரிஞ்ச வரையும் அண்ணனுக்கு உமா லவ் இருக்குதான்.
ஏன் அப்படி பண்ணுறாருன்னு தெரில. அது விடு மச்சான், என் ஆள் பற்றி உனக்கு தெரியாதா? அவன் அப்படி தான். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இந்த செலிப்ரேஷன் பார்ட்டியில் மொத்த ஒர்க்கும் நம்ம தான் பார்க்கணுமா, ப்ரிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே. அடா சொல்கிற ப்ரிப்ரேஷன் ஒர்க்கா? மொத்த ஃபேக்ட்ரியுமா? ஆமாண்டா, நம்மள தான் இன்சார்ஜாக போட்டிருக்காங்க. சரி, சியோஜன் கிட்ட என்ன பண்ணி வச்ச? சியோஜன் என்ன பண்ண? அது தெரில மச்சான், நேற்றுக்கு ஏதோ கிசாவில் இருந்தானா, அதான் அடிச்சிட்டேன் போல். ஏடா மச்சான் அப்படி பண்ண? அவன் போய் பாரு, ஊர் ஃபுல்லாக கூட்டிகிட்டு இருக்கான், நீ தான் அவனை அடிச்சிட்டேன்னு. என்னென்னா மச்சான், நேராக என் செல்லத்துக்கிட்ட போயிட்டான், அதான் 2 தட்டி விட்டேன். இதுக்கப்புறம் வருவானான்னு பாரு. சரிடா, இதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தவன் ஏன் ஆனாச்சும் கண்டுபிடிச்சிட்டு சொல்லிவிடுவான், கொஞ்சம் பார்த்துரு, புரியுதா? பார்த்துக்கிறேன் மச்சான். சரி வா, நம்ம போய் வேலை பார்க்கலாம். அப்படி தாங்க ஜிம்மென்னு போகிறாங்க. ஸோ டைம் எப்படி பாஸ் ஆகுது. இப்போது யூனிட் 2 பில்டிங்கில் தான். இதோ பாருங்கள், எல்லோரும் ஒர்க்கை கரெக்டாக பண்ணணும், புரியுதா? இதோ நீ போயிட்டு அங்கே க்ளீன் பண்ணுற, நீ அங்கே போய் டெக்கரேட் பண்ணுற, நான் வந்து செக் பண்ணுவேன் கொஞ்சம் நேரத்தில், அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி தாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்சுவலாக இந்த வேலைலாம் ஒமேகாஸ் தான் பண்ணணும், க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாமே. சரி ஓகே, போய் ஒர்க் பாருங்கள் அப்படி சொல்லிவிட்டு தாங்க நேராக ஜேகே கிட்டே வராரு. சலம், என்ன பண்ணுற? பார்த்த தெரில, க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். சலம், நீ எதுக்கெல்லாம் பண்ணுற? நான் அவங்ககிட்ட ஒர்க்கே கொடுக்கல, நீ எதுக்கு பண்ணுற? முதல்ல அதை விடு. டேய் என்னடா, தள்ளிப்போ, கையெடு. எல்லோரும் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, நானும் தானே அவங்க கூட இருக்கேன், நானும் பண்ண போகிறேன். சலம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த சாஃப்டான கையில் அதெல்லாம் தொடலாமா? கை வலியும் இல்லை. நீ முதல்ல அதை விடு. நீ என்னடா பண்ண போகிற? உனக்காக நான் பண்ணுற சலம் அப்படின்னு தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. நான் சலம் சிரியா? இல்லை இல்லை, நான் ஏன் சிரிக்க போகிறேன்? நான் ஏன் சிரிக்கணும்? இல்லை, அழகாக இருக்க சலம், சரி சரி. இதுதான் பண்ணால் தான் உனக்கு பிடிக்குமா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. இதோ பாரு செல்லம், கல்யாணத்துக்கப்புறம் எல்லாமே நானே பண்ணுறேண்ணே. ஐயோ டே போடா லூசு பாயலே. சொல்ல நிமிஷம் உன்னை உடுக மறந்துட்டேன். என்னதுடா? அப்படியே அவங்க பேக்கெட்லேருந்து ஒரு குட்டியான ரோஸ் எடுத்து கொடுக்குறாரு. இந்தா வச்சிக்கோ. என்னதுடா இது? பார்த்த தெரில, ரோஸ்ரா? இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? இது நான் கொடுக்குறேன், லவ்வாக கொடுக்குறேன், வச்சுக்கோ. எனக்கு வேணாம். ஏன்டா? பின் என்னடா லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? ரோஸ் யாராச்சும் இப்படியா கொடுப்பாங்க? நல்லா பெருசாக நிறைய இருக்குமே, அந்த மாதிரி வேணும். அப்படியா? சரி, அப்போ இது வேணாமா? எனக்கு இது வேண்டாம். சரி ஓகே, அப்படி தாங்க அதை எடுத்துக்கிறாரு. ஏன்டா இப்போ நீ ஏன் சிரிக்கிற? இல்லை புரிஞ்சிச்சுட்டாலும் ஏன் நான் லவ் பண்ணுறேன்னு. லவ்வா? இல்லையே, நான் உன்னை லவ்லாம் பண்ணல. லவ் பண்ணாமலையா பெரிய ரோஸ்லாம் கேட்குற? உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. எனக்கு ஃப்ளவர்ஸ் பிடிக்குமேன்னு கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உங்ககிட்டலாம் நான் எதுவுமே கேட்கல. சரி சரி, கோபப்படாத, விடு. சலம், என்னடா? சலம், என்னடா? ஐ லவ் யூ. ஜேகே எப்படி முறைச்சிட்டு இருக்காரு. ஐயோ அப்படி பார்க்கறது சலம், எனக்கு வேக வேகமாக வருது. நான் கோவப்படுறேன். நீ கோவமாக பார்த்தா எனக்கு வெக்கமாக வருதே. டே, நீ என்னைக்கு என்கிட்ட வாங்க போகிறேன்னு தெரில. நான் ஏதோ சைலண்டாக பேசிகிட்டு இருக்கனால நீ இப்படி பண்ணிகிட்ருக்க. அப்படியா சொல்லும்? அப்போ நீ வேறு என்ன பண்ணுவ? நான் நல்லா திட்டுவேன்டா. திட்டுவியா? சரி திட்டு பார்க்கலாம் அப்படின்றாரு. ஸோ ஜேகே நல்லா திட்டுறாரு. ஐயோ செல்லம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். டே, நான் திட்டிகிட்டு இருக்கேன்டா உன்னை. ஐயோ திட்டுறியா நீ? நல்லா இருக்கு செல்லம், நீ திட்டு. டே நீ போடா, நீ சரியே இல்லை. ஆமாம் சரியில்லை தான், உன் மேலே பைத்தியமாக இருக்கிறேன். டே அவங்க நீ போ, அது கூட நானே க்ளீன் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வேணாம், நானே பண்ணுறேன், நீ கூட நின்னா மட்டும் போதும். அப்படி தான் கிளம்பி க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ ஜிம்மின் வராரு. மச்சான் என்ன பண்ணுறீங்க? வா. ஆடா அங்கே பாரு கேமரா, ஒருத்த எனக்கு பார்த்தான் வையன், அவள் தான். அது ஒன்றும் இல்லை மச்சான், கேமராலாம் ஒர்க் ஆகாது பாரு, ரொம்ப நாளாக ரிப்பேரில் இருக்குது, எனக்கு தெரியாதா? சரிடா, எதுக்கு நீ இப்போதெல்லாம் கையில் வச்சிட்ருக்க? போயிட்டு அவங்ககிட்ட கொடு. மச்சான் சாலத்துக்கு கை வலியும், அதெல்லாம் கொடுக்க கூடாது. டே நீ சரியே இல்லைடா.
ஆ சரியில்லை தான் சரியில்லை தான். சரி வா, கொடுத்துட்டு வா, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். இல்லை நான் வரல எங்கேயும். டி வாடா. சரி சரி வரேன் இரு. செல்லம் இந்த புடி. மாமனுக்கு கொஞ்சம் ஒர்க் வந்துருச்சு. போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகிற? அது மச்சான் கூப்பிட்றான், போயிட்டு வந்துடுறேன். ஏன்டா மொத்தத்தையும் நானே பண்ணணுமா? ஐயோயோ செல்லம், என்ன நீ இப்படிலாம் கேட்குற? அப்படிலாம் கேட்கக்கூடாதுண்ணா, அப்புறம் மாமனுக்கு போக தோணாது. பாரு எல்லா ஒர்க்கும் நானே பண்ணணுமா? ஐயோ செல்லம், நீ ஃபீல்லாம் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன். டே மச்சான் வாடா. செல்லம் மச்சான் கூப்பிட்றான். போகாத, இந்த ஒர்க்லாம் என்னால் எப்படி பண்ண முடியும்? சரி சரி நீ எதுவுமே பண்ண தேவையில்ல, ரெஸ்ட் எடு, மாமா வந்து பார்த்துக்கிறேன். நிஜமாவா? நிஜமா, ரெஸ்ட் எடு, மாமா வந்துடுறேன் அப்படின்னு தான் கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ அப்படியே 6ஆம் சைடு வந்தா அவர் இப்போ பேஸ்மெண்ட்டில் இருக்கார். ஸோ ஜின் கூட தான் பேசிகிட்டு இருக்காரு. எங்க நம்ம போயிடலாம், என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வெளியே சுற்றணும் போல் இருக்குது, என்னால் இங்கே இருக்க முடியல, பாப்பா வேறு நிறைய யோசிச்சுட்டே இருக்கான், நம்ம போயிடலாம். புரியுதுடா, செலிப்ரேஷன் பார்ட்டி முடியட்டும், நான் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு, பசங்க தான் நல்லா ஒர்க்கம் பார்த்துட்ருக்கானுங்க. நீ அதை விடு, கொஞ்சம் பொறுத்துக்கோ, என்ன கண்டிப்பாக அந்த இடத்த விட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரி சீக்கிரம், என்னால் முடியலை. கண்டிப்பாக நம்ம இந்த இடத்த விட்டு போகிறோம், நெக்ஸ்ட் வீக் நம்ம கிளம்புறோம், ஓகேவா? ரெடியாக இருந்துக்கோ. சரிங்க. அப்படியே அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. டைம் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ அப்படியே ஜேகே சைடு வந்தா. ஸோ ஜேகே ரூமில் தான் இருக்கார். நாங்கள் அப்படியே ரூம்குள்ளே வராரு. ஓய் செல்லம், நீயாடா? ஏன்டா அவனுக்கு தெரியாதா நான் தான் வருவேன்னு? தெரியும். என்ன இப்போ? இந்தா அப்படின்ட்டு ஸோ ஜேகே கேட்ட மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாரு. வாங்கிக்கோடா. என்னது இது? இதானே கேட்டேன், ஃப்ளவர்ஸ் வேணும்னு. சரி அப்படியே அந்த ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கிறாரு. சரி செல்லம், இதுவும் வச்சுக்கோ. அப்படியே ஒரு கவர் கொடுக்குறாரு. இது என்னது? இது வந்துட்டு ட்ரெஸ்ஸா? எதுக்கு ட்ரெஸ்ஸு? அது இங்கே வந்து ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி நடக்க போகுது, அதனால் எல்லாருக்கும் அந்த ட்ரெஸ் கொடுக்கணும், அதுவும் புது ட்ரெஸ்ஸாக இருக்கணும், அதனால தான். ஓ அப்படியா? சரி கூட. ஓப்பன் பண்ணி பாரு. ஏன்டா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே வாங்கியிருப்ப? அதெல்லாம் இல்லை, உனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணி பாரு. என்ன சொல்கிற? ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்றாரு. ஸோ ஜேக்கு எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பிடிச்சிருக்காடா? நல்லா இருக்கு. சரி நீ போ. இது ஒன்று சொல்லிடு. சரி போகாத. போக வேணாமா? போகாத. நான் செல்லம், உனக்கும் இருக்கான்னு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஃப்ளவர்ஸ்லாம் கொடுத்துருக்க, கொஞ்ச நேரம் பேசிகிட்டே போ. அப்புறம் செல்லம், இங்கேருந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஐடியா? இங்கேருந்து போனதுக்கப்புறமா என்ன சொல்கிற? நீ திருப்பியும் வீட்டுக்கு போகிற? என்னடா சொல்கிற? ஆமாண்டா, இன்னும் இங்கேருந்து கொஞ்ச நாளில் கிளம்பிடுவேன். நிஜமாவா? நிஜமா? ரொம்ப தேங்க்யூ. அப்படியே போயிட்டு தயவங்க ஹக் பண்ணிக்கிறாரு. செல்லம் இரு கொஞ்ச நேரம். சரி நீ என்ன பண்ண போகிற? நான் இங்கே தான் இருப்பேன். நீயும் வந்துடலாம்ல. ஆடா விளாட்றியா? இதுதான் என் வீடு, இது விட்டு நான் வர முடியாது. ஏன்னா இதான் என் வீடு. சரி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஐ மிஸ் யூ. சரிடா, நான் மறந்துடாத. நான் ஏன் உன்னை மறக்க போகிறேன்? நான் மறக்க மாட்டேன், ஓகேவா? அப்புறம் ஜேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். தாங்கெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தாலும் அவருக்கு சேடாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாள் ஜேகே போயிடுவார் இல்லையா, ஸோ அதனால். சரிடா நீ தூங்குண்ண. அதுக்குள்ளே போறியா? இல்லைடா எனக்கு கொஞ்சம் நான் போகணும். சரி ஓகே, குட் நியூஸ் சொல்லியிருக்க. இப்போது ரொம்ப ரொம்ப நல்லவனா தெரியுற தெரியுமா? அப்படியா செல்லம்? இப்போ நான் மனுஷனாக தெரிகிறேனா?
ஆ மனுஷனா? நீ ஏஞ்சல்ரா? ஆ சரி, சரி. தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு. தெரியாம அன்னைக்கு நான் உன்ன மீட் பண்ணிட்டேன். பார்த்துருக்க கூடாதுல்ல. என்ன பண்ணுறது? அதெல்லாம் விதி. பார்த்துட்டேன். ஆனா, இந்த டைம் நான் தப்பு பண்ண மாட்டேன். நீ போ. நல்லா இரு. ஓகேவா? சரி, ஓகே. அப்படியே ஜேகே ஹாப்பியாக இருக்காரு. தாங்க அங்கேருந்து வெளியே வந்துடுறாரு. ஸோ ரூம் லாக் பண்ணிட்டு வெளியே வரும்போது தயாங்கோட கண்ணு ஃபுல்லாக அப்படியே டியர்ஸாக இருக்குது. ஒரு மாதிரி ஜேகே மிஸ் பண்ண போகிறாருன்ட்டு. இப்போ நம்ம அப்படியே இன்னொரு சைடு வந்தால் ப்ரிசன் பார்க்குறோம். அந்த ப்ரிசன் எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ ஒரு கேங் ஆஃப் ஆளுங்க வந்துட்டு ஒருத்தனை போட்டு நல்லா அடிச்சிட்ருக்காங்க. இதுக்கப்புறம் எங்ககிட்டலாம் வச்சுக்காதுண்ணா. எங்களை பற்றி போயிட்டு இந்த ஜெயிலர்கிட்ட சொல்கிறது அதெல்லாம் வேணாம். ஏன்னா இங்கே நாங்கள் தான் எல்லாமே. புரியுதா? நான் சொல்லுவேன்டா, எல்லாருக்கிட்ட போய் சொல்லுவேன்டா. என்ன கேட்க ஆளுன்னு அடிச்சிட்ருக்கீங்களா? ஆடா இவன் எவ்வளோ அடித்தாலும் வாய் பேசிகிட்டே இருக்கான். அதை வெயிடா அப்படின்னு சொன்னதும் அந்த கேங் ஆஃப் ஆளுங்க வந்துட்டு அந்த பையனை போட்டு அடிச்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே பார்த்துட்டே இருக்காங்க. யாருமே கிட்ட வரல. ஸோ அந்த பையன் க்ரால் பண்ணிட்டு நேராக ஒரு பர்சன் கிட்டே போகிறான். அந்த பர்சன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு நல்லா. அண்ணா காப்பாத்துங்கண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா காப்பாத்துங்கண்ணா. பார்த்தியாடா யார்கிட்ட போயிருக்கான்னு? அவன் எங்கள் ஆள். அவனா காப்பாற்ற மாட்டான். நீ ஏன்ச்சு வாங்க. நானா பாருங்கண்ணா காப்பாத்துங்கண்ணா. ஸோ அவன் சாப்பிட்டுட்டு இருந்த பர்சன் வந்துட்டு அந்த பையன்கிட்ட பேசுகிறாரு. சரிடா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ என்ன எனக்கு பண்ணுவேன்? நீங்கள் என்ன கேட்டாலும் பண்ணுவேண்ணா. சரி சரி பண்ணுறியா? அப்போ ஓகே வீடு ஹெல்ப் பண்ணுறேன். டேய் விட்டுருங்கடா. என்னது விடவா? அதெல்லாம் முடியாது. எங்களை போய் ஜெயிலர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். தான் சொல்கிறேனே விட்டுருங்கண்ணே. விடணும் விட்டுறணும் புரியுதா? சரி சரி நாங்கள் விட்டுடுறோம். நீ அப்படிலாம் பார்க்காதண்ணே அப்படின்ட்டு அந்த கேங் ஆஃப் ஆளுங்க போயிடுறாங்க பயந்துட்டு. அந்த பையன் அப்படியே ஏஞ்சி பார்க்குறான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிடா பார்த்துடுறேண்ணா. நான் எங்கண்ணா போகிறீங்க? பேர் சொல்ல. என் பேர் வி. அண்ணா நீங்கள் தான் வியா? ஐயோ சாரிண்ணா அப்படின்னு போயிட்டு வியோட காலே விழுந்துடுறான். ஏஞ்சி விடா நான் பண்ணிட்டு இருக்காது. நானா முன்னாடியே சொல்ல மாட்டியா நீ தான் வீணு? அவங்ககிட்ட ஹெல்ப்பே கேட்டிருக்க மாட்டேன். ஏன்டா? இல்லைண்ணா உங்கள் ஆளுங்க தான் என்னை அடிக்க வந்ததே. இப்போது நானே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேனே. அதெல்லாம் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை விட. இல்லைண்ணா நீங்கள் ரொம்ப பயங்கரமான ஆளாமே கேள்விப்பட்டேன். என்னை மன்னிச்சிருங்கண்ணா. நான் எதுவும் பண்ண மாட்டேன் விடுறா. ஆனால் மன்னிச்சிருங்கண்ணா. நானா காலம் ஃபுல்லாக உங்க கூட அசிஸ்டண்ட்டாக இருவா. சி அதெல்லாம் ஒன்று வேணாம் போ. நானா ப்ளீஸ்ண்ணா. நானா வேணாம் உனக்கு? ஒருத்த நான் கன்று வச்சிருக்கேன் போட்டுருவா. வேணாண்ணா. அப்புறம் என்ன மூடிட்டு போ. ஹெல்ப் கேட்டால் பண்ணேன் போதுமா? அண்ணா நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா? ஏன் அப்படி கேட்குற? இல்லைண்ணா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களை பற்றி சொன்னானுங்களா? சொன்னாங்கண்ணா. அப்போது நீ என்ன நினைக்கிற? நீங்கள் சரிங்கடா இதோட இந்த பார்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரம் போட்டுடுறேன். அப்புறம் மறக்காமல் உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள். இந்த பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரம் போடுவேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஃப்எஃப்ஆ ஒன் ஷாட்டாக தெரில. அப்போ வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய், see you.